ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேட்லிங் பார்க் ரோட் ட்ரிப்பை பற்றி பார்க்க போகிறோம். இது டோட்டலாக 4 ஹவர்ஸ் ட்ராவலு. ஆனால் 4 ஹவர்ஸ் ஆகலை, 5-6 ஹவர்ஸ் மேலே ஆகிடுச்சு. மார்னிங் 5 o'clock கிளம்புனோம். ஈவினிங் 9:30 கிட்டே ஆகிடுச்சு. இதை நாங்கள் 2 காரில் போனோம், ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து. ஒரு சின்னதாக ஒரு பிளான் பண்ணி போனோம். ஒரு நாள் தான் யோசித்தோம், ஆனால் 2 நாள் ஆகிடுச்சு. ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டோம். கிராஸ்வில் ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடத்துல ரெஸ்ட் ஏரியான்னு ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்தோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து கிளம்புனோம் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிட்டு. இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன ஸ்பீட் லிமிட்டோ அந்த லிமிட்டில் தான் போனோம். சில இடத்துல பார்த்திங்கன்னா டிராஃபிக்காக இருந்தது. அதான் இந்த சீனிக் டிரைவ்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. ரொம்ப நேரம் பொறுமையாக தான் போயிடுச்சு. இதை நாங்கள் ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்னு பார்த்திங்கன்னா கேட்ஸ் கோவ்ன்ற ஒரு இடம். இந்த இடம் சீனரி ஸ்பாட்டு. இது டூரிஸ்ட் பிளேஸும் கூட. இது கிரேட் ஸ்மோக்கி மவுண்டன் போகிற ரூட்டில் தான் இருக்குது. இந்த இடத்துல ஃபோட்டோஸு எல்லாமே எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா டென்னிசியோட பார்டரில் இருக்குது. ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணனால கொஞ்சம் ஃபன்னாக இருக்கட்டும் அப்படி சொல்லி மேலே ஏறி நின்று வீடியோலாம் ட்ரை பண்ணேன். அதுவும் ஒரு ஃபன்னாக தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா சைட் சீயிங் பிளேஸு. இந்த கேட்ஸ் கோவ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துல ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இது இந்த மாதிரி தான் ஸ்லோவாக தான் போகும். நீங்கள் யாராவது ஃபாஸ்ட்டாக போகும் இந்த ரூட் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எல்லாருமே பொறுமையாக 2 சைடும் சீனரிஸ்லாம் ரசிச்சுட்டே தான் போவாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. இதனாலேயே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு நாள் தான் பிளான் பண்ணோம் போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் திடீர்னு சரி இது போகிறதுக்கு ஒரு நாள் ஆகிடும், ஒரு நாள் சுற்றி பார்க்க முடியாதுன்றதுனால நாங்கள் ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணிட்டோம். அங்கே ஸ்டே பண்ணி ஒரு நாள் ஸ்டே பண்ணி நெக்ஸ்ட் டே ஒரே ஒரு இடம் மட்டும் போனோம். ஸ்கை பிரிட்ஜ் போனோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த அனுபவம். ஆக்சுவலாக கேட்லிங் பர்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பை ஒரு நாள் அப்படின்னு பிளான் பண்ணி நீங்கள் போகாதீங்க. மினிமம் ஆச்சு 3 days ஆச்சு இருக்கணும். ஏன்னா நாங்கள் நிறைய இடத்த கவர் பண்ணவே இல்லை. இது கோவிடு டைம்னால் நாங்கள் கொஞ்சம் யோசித்து தான் இந்த பிளானை நாங்கள் இது பண்ணோம். ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 year-ஆக எங்கேயுமே போகாமல் இருந்தோம். ஆனால் இங்கே லாக்டவுனும் அந்த கான்செப்ட் கிடையாது. இருந்தாலும் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுன்ட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதனால் நாங்கள் கேட்டு தான் ஆகணும். இங்கே ஒரு இடத்துல நாங்கள் லன்ச் எடுத்துக்கிட்டோம். ஒரு சின்ன கரடியும் பார்த்தோம். இந்த கரடியை போகிற வழியில் நீங்கள் பார்க்கலாம். நிறைய கரடிகள் இருக்கும். இருந்தாலும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த கரடியை. நாங்கள் ஹாலிடே இன்னில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். டோட்டலாக $480 ஆயிடுச்சு. ஒரு காட்டேஜ் மாதிரி எடுத்துக்கிட்டோம். 3 பெட்ரூம் வரும். 160 ஷேர் பண்ணிக்கிட்டோம். இது அர்ஜென்ட்டில் புக் பண்ணனால கிடச்சிது. இது கேட்லிங் பார்க்கோட மார்க்கெட். இது உங்க எல்லாமே கிடைக்கும். ஹாலோவின் டேயில் கரெக்டாக வந்திருந்தீங்கன்னா நிறைய பேய் வேஷம்லாம் போட்டுட்டு வந்திருப்பாங்க, பார்த்துருக்கலாம். இது கோவிட் டைம் தான். சில பேர் மாஸ்க் போட்டிருந்தாங்க, சில பேர் மாஸ்க் போடலை. இருந்தாலுமே நாங்கள் சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணோம். மாஸ்க் போட்டு இருந்தோம். நாங்கள் இந்த இடத்துல டின்னருக்காக வந்தோம். நாங்கள் பார்சல் தான் வாங்கிட்டு போனோம். பீஸா தான் வாங்கினோம். இந்த மாதிரி பீஸா, பர்கர் இந்த மாதிரி தான் நைட் டைமில் கிடைக்கும். இந்தியன் ஃபுட்டு அவ்வளோவா கிடைக்காது. ஹாலிடே இன்னில் ஸ்டே பண்ணோம். ஹோட்டல் நல்லா இருந்தது.
பால் இந்த ரேட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி ரொம்ப ரேட் அதிகமாக தான் இருக்கும். கார் பார்க்கிங் வந்து வெளியிலே உங்களுக்கு $10 கிடைக்கிது. ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்க் பண்ணிக்கலாம். நாங்கள் ஹோட்டல் புக் பண்ணதுனால எங்களுக்கு ஹோட்டல்லே நாங்கள் பார்க் பண்ணிட்டோம். நாங்கள் பெருசாக கவர் பண்ணல, ஏன்னா 2 நாள் தான் இருந்துச்சு. நாங்கள் உடனே கிளம்புனோம். அதனால் வந்து ஒரே ஒரு இடத்த மட்டும்தான் கவர் பண்ணோம். அதுதான் வந்து ஸ்கைலீஃப் பார்க்கு. இது வந்து காலையில் 9 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். $26 வரும். மேலே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அந்த பிரிட்ஜ் கிராஸ் பண்ணோம். அந்த பிரிட்ஜ்க்கு நடுவில் ஒரு கண்ணாடி இருக்கும். இந்த பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா 1800 feet வரும். இதுதான் அந்த பிரிட்ஜு. இது முடிச்சோன்னே நாங்கள் கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.